வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்கா பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாயந்தரம் டீக்கு பதிலாக நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி வைக்க போறோம். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப நெஞ்சுக்கு ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது, அது பெண்களுக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால இது எப்போதுமே நம்மளால முடிஞ்சா வாரத்துல 1 நாள் வச்சு சாப்பிடலாம், 2 நாள் ஒருக்க வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நெஞ்சு வந்து சாரி உளுந்து வந்து ரொம்ப வலுவான பொருள். அதனால நெஞ்சுக்கு, இடுப்பு வலிக்கு, கை காலுக்கு அதுக்கெல்லாம் வந்து உளுந்து தான் ரொம்ப பெஸ்ட்டானது. அதனால நம்ம வந்து உளுந்து வந்து நம்ம சாப்பிடலாம். அத அவிச்சு சாப்பிடலாம். அந்த வகையில நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா, அதுல கொஞ்சமா வெல்லம் சேர்க்கறதுனால, நமக்கு தேங்காய் பூலாம் போட்டு சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம டீக்கு பதிலா உளுந்தங்கஞ்சி செய்ய போறோம். அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் வந்து 3 100 ரஞ்சித் வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாப்ல. நல்லா பெருசு. இது மாதிரி 3 பூ 2 பூ வந்து உடைச்சு வச்சுட்டோம். அப்புறம் காயெல்லாம் வந்ததுனால பிரிட்ஜு ரொம்பிடுச்சு, வைக்க முடியல. சரின்னா இந்த ஒரு பூவை வெளியே வச்சிருந்தோம். சரி அதான் இன்னைக்கு அதை வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு செஞ்சிடலான்னு. ஏன்னா காலிஃப்ளவர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 65 போட்டு செய்யறது சாப்பிட்றது. எவ்வளவுதான் செஞ்சாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் செய்யும் போது பொசுக்குன்னு ஆயிரும், சின்னதா ஆயிரும், திருப்தியா சாப்பிட முடியாது காலிஃப்ளவர் செய்யும் போது மட்டும். அதனால சரி 3 பூ இருக்கு, நம்ம இன்னைக்கு நிறைய போட்டு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு இவங்க எல்லாத்தோட ஆசை. சரி அதனால இதை இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ சாயங்காலம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாசம் தண்ணினால தண்ணி பிடிச்சிட்டு நான் எல்லா இடமும் கழுவி விட்டு. காலை தண்ணினா காலையில வேலை முடிஞ்சிடும். சாயந்தரம் தண்ணினா 3:30 மணிக்கு தண்ணி வருதுங்களா, அதுக்கப்புறம் எல்லா வேலையும், அதுக்கப்புறம் துணி கிணி எல்லா வேலையும் செய்யறதுனால லேட் ஆயிருது. சரி அதனாலதான் உளுந்தங்கஞ்சி வந்து இந்த மாதிரி சாயந்தர நேரத்துல குடிக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி அதனாலதான் நம்ம இந்த டயத்துல இன்னைக்கு நம்ம இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. ஏன்னா சாணாக்கு வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு. நாட்டுக்கோழி வந்து ஒரே குழம்பா வச்சாச்சு. முட்டையும் கொட்டையும் வச்சுதான் ஆக்கி போடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அது மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு அடுத்தாப்புல வாங்க நம்ம இது செய்யலாம். அடுத்து வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நான் பாத்திரத்தில் மட்டும் கமுக்கில் எல்லாம் விளக்கி வச்சாச்சு. பாத்திரத்தை மட்டும் வந்து கமுக்கில். மெயின் வந்து லேட்டாக செய்யணுன்னா லைட் எறிகிறதுனால வெளிச்சமாக இருக்கும். முன்னுக்கெலாம் வந்து லைட் இல்லாதனால தான் நான் வந்து சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா வந்து வீடியோ அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. ஏன்னா இருட்டாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து லைட் 2 லைட் போட்டிருக்கனால வெளிச்சமாக இருக்குன்னு எடுத்துக்கலான்னு. மதியானம் சமைச்சிட்டு அடுப்பு அப்படியே ஃப்ரீயாக இருந்தனால குச்சை வச்சாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சிருச்சு, நல்லா பிடிச்சிருச்சு அடுப்பு. இப்போ வந்து நான் உலை வச்சுருக்கேன். தண்ணி வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு காப்படியில் தலை தட்டி உளுந்து போடலான்னு இருக்கேன். அதனால் நான் ஒரு அரை தேஸ்கா வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அரிசி, நம்ம வீட்டுக்கு போகிற அரிசி இருக்குங்களே, அந்த அரிசியை வந்து உடச்சிருக்கேன். நீங்கள் வந்து குருணா சொல்லுவாங்களா, அது இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ என்கிட்ட அந்த குருணா இல்லாதனால நான் வந்து அரிசியை கொஞ்சம் மிக்சியில் ஒரு உடப்பு உடச்சிக்கிட்டேன். நம்ம வந்து இதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது இங்கே லைட்டு அங்கே லைட்டு. நல்லா சாயங்காலம் பொழுது ஆயிடுச்சு. கோழியெல்லாம் வந்து கரெக்டாக மரத்துக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடில் உள்ள மரத்தெல்லாம் வெட்டவும் இதாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் மரம் இருந்துச்சு, நிறைய மரம் இருந்துச்சு. இப்போ மரம்லாம் வெட்டவும் பளிச்சுன்னு இருக்குது. ஒரு சில கோழியெல்லாம் பாருங்க இப்போ தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்கலாம். கோழியெல்லாம் கூட ரொம்ப இல்லை, ஒரு 4 கோழி 5 கோழி தான் அப்படி இருக்குது. நான் எல்லோரும் சொன்னேன் இனிமேல் எதுவுமே வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் சொன்னாங்க இப்போ தான் நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்துட்டு இல்லாமல் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் ஒரு 4-5 கோழி மட்டும் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இது வந்து நம்ம கோழி இல்லை, இன்னொருத்தவங்க கோழி. அது வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து அடையுது, மரம் இருக்கனால. அங்கே மரத்தில் இருக்கனால ஒன்றும் தெரில, எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே போய்க்கிறனால. தம்பியும் சாதனாவும் வந்துட்டு மாமா பார்த்துக்குறாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆகிடுச்சுன்னா பனி வரும், வெளியில் வைக்க முடியாதுன்னு அப்பாய் வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம சாதம் வந்து அந்த போட்ட அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து கழனி பிடிச்சிட்டு போட்டுக்கலாம். உளுந்து வந்து போட்டாச்சு, இப்போ நல்லா வேகட்டும். இப்படியும் உளுந்து கஞ்சி செய்யலாம். அப்புறம் வந்து உளுந்து அரைச்சும் வந்து செய்வாங்க, 2 விதமாக செய்வாங்க. இந்த உளுந்த கஞ்சி தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை விட எல்லாத்துக்குமே வீட்டில் வந்து இந்த உளுந்த கஞ்சி தான் பிடிக்கும். அது வந்து நம்ம நல்லா உளுந்தை நல்லா பஞ்சு போல் ஆட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி கலந்து விட்டு ஏலக்காய் வெல்லம் போட்டு எடுத்து குடிக்கிறது. அதை இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்குவோம். இப்போ வந்து பருப்பு போட்டு வைக்கிறது தான் பிடிக்கும், அதனால் இப்போ இதை செஞ்சுக்கலாம். அப்படியே கொடி எடுப்பு போகிறவங்களையும் நைட்டு சாப்பாட்டுக்கு சாதம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அப்படியே ஒலை போட்டால் சமைச்சிக்கலாம்.
இப்போ வந்து அங்கே வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வெல்லம் தேங்காய் போடணும், போட்டால் உளுந்தங்கஞ்சி ரெடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65க்கு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 கரண்டி போட்டிருக்கேன். ஒன்றே 1 கரண்டி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு இதை வந்து நம்ம கலந்துக்கலாம். 11 ஞாயிற்றுக்கிழமைல இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா உளுந்து வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேகும்போது கரண்டியில் இந்த மாதிரி இப்படி பண்ண வேண்டியதான். அடியோடு அப்படி இது பண்ணால் குழஞ்சது. 65க்கு வந்து காலிஃப்ளவர் 65 மசாலா வந்து போட்டு வச்சாச்சு. நான் வந்து உள்ளே கேஸில் போட போகிறேன். அங்கே வந்து தேங்காயும் வெல்லமும் வந்து நான் உடச்சி வச்சுட்டேன், ஒன்று துருவி வச்சிட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு இருக்க. சரி, அதனால் வந்துட்டு காலிஃப்ளவர் செஞ்சு நைட்டு சாப்பாடு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன். 1.5 கட்டி வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு போட்டுட்டாங்க. உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இங்கே வந்து கேஸில் வறுத்துட்ருக்கேன். நாங்கள் இன்றைக்கி நேரம் வீடியோ எடுக்க வந்த நேரமாக என்னன்னு தெரியல, கரண்ட்டு போயிடுச்சு. பாருங்க, ஒரு இது வறுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வறுத்து உப்பு பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ரவுண்டு காலி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு வெந்துட்டு இருக்கு. இன்னும் 2 தடவை போடுற மாதிரி இருக்குது. கரண்ட்டு போகிட்டு எடுத்து வச்சாச்சு. கரண்ட் போயிடுச்சு. அதனால் லைட்டாக 2 ஏலக்காய் பொடி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி. ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உளுந்தங்கஞ்சி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் உளுந்து இருந்தாலும் நிறையா வரும். ஏன்னா இது நிறையா வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே பரமேசு கதிர் பிரகாஷ்லாம் அவங்களுக்குலாம் இது பிடிக்கும். வைக்கும்போதே சொல்லிட்டாங்க, பெரியமா எங்களுக்கு நிறையா வேணும்னு. அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் நிறையா வச்சோம். நாங்கள் எப்போதும் எல்லாம் செஞ்சாலும் அங்கே பரமேஸ்தி வீட்டுக்கு கொடுப்போம். நாங்கள் பரமேஸ்தி வீட்டுனாலும் இப்போ எதாக இருந்தாலும் எடுத்துக்குவோம். இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அதனால் இந்த கஞ்செல்லாம் இருக்கவும் யாரும் ஒலை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை சுடு தண்ணிக்கு எடுத்து போட்டுட்டு குழம்பு மட்டும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். லாஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். பார்க்கும்போது அவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ தான் காலிஃப்ளவரு. அடுத்து வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம், குடிக்க போகிறோம். ஒரு குண்டானில் ஊற்றுமா? வாப்பா கஞ்சி குடிக்க. அதான் தேங்காய் பாருங்க எப்படி இருக்குன்னு. உட்கார் பைய. சாதனா ரஞ்சிதம்மாவும் குடிப்பாங்க. அப்படியே எடுத்து அங்கே போய் கொடுத்துருவாங்க. இது வந்து பரமேஸ்வரிக்கு. பைய நீ பைய குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பை காலிஃப்ளவர் ரெடி, கஞ்சி ரெடி. வித்தியாசமாக டீக்கு பதிலாக கஞ்சி. எப்படி பை இருக்கு? குடிச்சு பார்த்தியா? கஞ்சி சூப்பராக இருக்கா? வெள்ளெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே நான் போடல. எல்லாம் ஒரு ரவுண்டு இப்போ பார்க்குறேன்னு முடிச்சிட்டாங்க. பிடிக்கணுமா பைய? குடிப்பை. சூப்பராக இருக்கா? கஞ்சி நல்லா இருக்கா? எதுக்கு பை உளுந்தங்கஞ்சி குடிப்பாங்க? நெஞ்சு வலிக்கு. வேற எதுக்கு? வேற எது நெஞ்சு வலிக்கு குடிச்சாக்கா சூப்பராக இருக்கு. நீங்களும் வச்சு குடிச்சு பாருங்க. உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி சரி. முழு உளுந்து போட்டு எல்லாம் செஞ்சு தின்னு பாருங்க. இது காலிஃப்ளவர் தின்னு பாருங்க. எல்லாம் தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அது மாதிரி நீங்களும் செஞ்சு தின்னுங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அஷிதா அவந்திகா. ஏன்னா வந்து இந்த இது வந்து நான் பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு சில இடம்லாம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. கொத்தனார் வச்சு ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் பெயிண்ட் அடித்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி ஏடா இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அதை டச் பண்ணாமல் இருந்தோம். அஷிதாவும் அவந்திகாவும் வந்ததுலேருந்து அப்படியே கொத்தி கொத்தி விளையாண்டு இந்த சைடு ஃபுல்லாக ஓட்டை, இந்த சைடு ஓட்டை, இங்கிட்ட எல்லா சைடும் வந்துட்டு அவங்க வந்து ஓட்டையாக்கிட்டாங்க. மேலே வந்து பெயிண்ட் அடித்தா அதை என்னன்னு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிமா இருக்கு?
சூப்பரா நல்லா இருக்கு. ரொம்ப இனிப்பு போடல, ஏன்னா ரொம்ப இனிப்பா பட்டோம்னா ரொம்ப தித்திப்பா இருக்கும். அதனால முக்காவாசி இனிப்போட இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரைட்டா சூடா இருக்கையில நம்ம குடிக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. அதனால இந்த நெஞ்சு வலி, பெண்களுக்கு இடுப்பு வலி, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதனை வந்து கம்மியாக தான் குடிக்க சொல்லுவோம், ஏன்னா வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றனால சாதனாக்கு வந்து கொஞ்சோண்டு தான், மீதி வேணால் காலையில் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய் பாய் பாய். பாய். பாய் செஞ்சு எல்லாம் பிடிச்சிட்டு சொல்லுங்க. அப்பாயிட்ட வந்து சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்குன்ட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள். பாய் பாய் பாய்.